ஹாய் வேர்ஸ் போன வீடியோவில் சந்திரன் நீ அனுப்பின மஞ்சளில் நான் சாகலைன்னு தானே நினைக்கிறேன்னு கேட்ட உடனே நந்தினி கோபமாக திரும்பி பார்க்குறதோடு பார்த்துருந்தோம். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்த சந்திரன் அந்த மோரத்தை காமிச்சு இல்லை நஞ்சு இருந்தது எனக்கு கொடுத்த மஞ்சளில் இதைத்தானே நீ கலந்துருந்த அப்படின்னு நந்தினிகிட்ட கேட்ட உடனே அடுத்த காட்சியில் நந்தினி உடம்புல தடவி இருந்த மஞ்சளை களைச்சி விட்டதும் நந்தினி கையில இருந்து மோரத்தையும் கழட்டினதையும் காட்டுறாங்க. அடுத்த காட்சியில் சந்திரன் காலத்தோட விளையாட்டை பார்த்தியா, எனக்கு நீ அனுப்பின மஞ்சள் உனக்கே திரும்பி வந்துருச்சு, எனக்காக வெட்டின குழியில நீயே உளுந்துட்ட, இவ்வளோ நீ செஞ்சு நான் சாகட்டும் ஏன் உடல உன்னைய என் ஜென்ம எதிரியோட புதல்விய நான் எதுக்கு காப்பாத்தினேன், நீ சாகிற நிலையில இருந்தா கூட நான் உன்னையும் காப்பாத்தினேன், இதைத்தானே நீ யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சந்திரன் கேட்ட உடனே நந்தினி இல்ல உன்னை எப்படி கொல்லணும்னு நான் சிந்திச்சிட்டு இருக்கேன், ஒரு முறை இல்ல இரண்டு முறை இல்ல மறுபடியும் நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன், என்னோட லட்சியம் வெற்றி அடைகிற வரைக்கும் உன்னை கொல்லணும்னு முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு நந்தினி சொல்றாங்க. இதை கேட்ட சந்திரனும் எப்படி நீ என்னை கொல்ல போற, எதுக்காக நான் உன்னையும் உயிரோட வச்சிருக்கேன் தெரியுமா, நான் விரும்புற வரைக்கும் நீ உயிரோட தான் இருந்தாகணும், நீ அசம்பவத்துல சிக்கி இறக்கிறதையும் என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது, நான் இல்லாத நேரத்தில் நீ இறக்கிறதையும் பார்த்துட்டு இருக்க முடியாது, ஏன்னா என்னோட கரங்களால உன்னை கொல்லணும், என்னோட இரு கண்களால நீ சாகிறத நான் பார்க்கணும், அதுக்காகத்தான் நான் இந்த மஞ்சளை கொண்டு வந்திருக்கேன், நீ எவ்வளவு முறை முயற்சி பண்ணியும் தோல்வி அடைஞ்சிருக்க, இப்ப என்னோட முறை இதே மஞ்சளை உன் உடம்புல நான் பூச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மஞ்சளை நந்தினிக்கு பூச வர மாதிரி பூச வர்றாரு. அதுக்கப்புறமேட்டு அந்த மஞ்சள் பூசுறாரு. இதை பார்த்த நந்தினியும் வித்தியாசமாவும் அதிசயமாவும் பாக்குறாங்க. அந்த மஞ்சளை பூசிட்டு எனக்கு எதுவும் ஆகல, நான் உன்னைய சுலபமா சாக விடுவேன்னு நீங்க நினைக்கிறியா, மணமகன் மேல பூசின மஞ்சளை தான் மணமகளுக்கும் பூசணும்னு சொல்லுவாங்க அப்படின்னு சந்திரன் சொன்ன உடனே அந்த இடத்த விட்டு நந்தினி போகிறாங்க. நந்தினியை பின்தொடர்ந்து போன சந்திரன் அதனால இன்னைக்கு அப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி முகத்துல அவரோட முகத்துல பூசின மஞ்சளை பூசி விடுறாரு. நந்தினியும் விடுன்னு சொல்றாங்க. நான் உன்னைய தீண்டின எரிச்சல் நஞ்சோட எரிச்சலோட அதிகமா இருக்குதா, அதிகமா இருந்ததுன்னா வாழ்க்கை முழுவதும் நான் உன்னை இப்படியே எரிப்பேன் அப்படிங்கிறாரு. இதுதான் உன்னோட தலைவதியா இருக்கும், என்னைய திருமணம் செஞ்சுக்கணும்னு நீ ஒத்துக்கிட்டே இல்ல, ஒரு நொடியிலேயே என்னோட வாழ்க்கையை முடிக்கணும்னு நீ நினைச்சல, நீ வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் என் கையாலேயே உனக்கு மரணம் நிகழும் அப்படின்னு சந்திரன் சொல்றாரு. நந்தினி சந்திரனை தள்ளி விட்டோன்னே இதே போலதான் உன்னோட தந்தை என்னோட தாயிட்ட நடந்துகிட்டாரு, போலதான் என்னோட தாயும் மரண வேதனைய அடைஞ்சாங்க, அதனால நானும் இனிமேலே உன் பக்கத்துல தீய எண்ணத்தோட வருவேன், உன்னைய தீண்டுவேன், அதனால என்னை எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சிரிக்கிறாரு. இது வரைக்கும் எனக்கு திருமணத்துல விருப்பம் இல்லை, ஆனா நீ எனக்கு நல்ல வழியை காட்டியிருக்க, உன்னைய முழுமையா பழி வாங்கறதுக்கு எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டியிருக்க, இப்ப எனக்கு திருமணத்துல விருப்பம், நீ பழி வாங்கறதுக்கு இந்த திருமணத்தை விட சிறந்த வாய்ப்பு எதுவும் கிடைக்காது, அதனால எனக்கு திருமணத்துல விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறாரு. சந்திரன் போன உடனே நந்தினி சந்திரன் பேசின விஷயத்தையும் சந்திரன் தான் மேல மஞ்சள் அப்பனதையும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மேல போசப்பட்ட மஞ்சள் எல்லாத்தையும் கண்ணாடியில் பார்த்துட்டு தான் மேல அணிஞ்சிருந்த நகை எல்லாமே கழட்டி தூக்கி போட்டு அந்த கண்ணாடியை உடைக்க பார்க்குறாங்க. அந்த நேரம் பார்த்து நந்தனோட முதல் மனைவி வராங்க. நந்தனோட முதல் மனைவி வந்து இது பொருட்களை உடைக்கிற நேரம் இல்லை, சிதறி போன தைரியத்தை சேகரிக்கிற நேரம், நாளை யோசிச்சு பாரு, சந்திரகுப்தனுக்கு நம்ம அனுப்பின நஞ்சு கலந்த மஞ்சள் எப்படி நம்மளுக்கு திரும்பி வந்து யாரு இந்த மஞ்சளை மாத்திருப்பான்னு யோசனை பண்ணிப்பாரு, நாளை இது சிந்திக்க வேண்டிய நேரம்னு சொன்ன உடனே தண்ணி யோசிக்கிறாங்க. அடுத்த காட்சியில ஹெல்னாவும் ஹெல்னா அம்மா பேசிக்கிறதும் காட்டுறாங்க. அதுல ஹெல்னா நீங்களா மஞ்சளை மாத்தினீங்க அப்படின்னு அல்சியை கேட்கறாங்க. அவ உன்னோட கணவனை கொல்ல பார்த்தா அதோட அவ இறக்குறது பரவாயில்ல, அதனாலதானே இப்படி செஞ்சேன்னு சொன்ன உடனே ஹெல்னா நல்ல வேலை அவ இறக்கல, வாழ்நாள் முழுவதும் உயிரோட இருந்தா என்னோட கைதியா வச்சிருப்பேன் அப்படின்னு ஹெல்னா சொன்னது மட்டும் இல்லாம எப்படியோ சந்திரகுப்தன் நந்தினியை காப்பாத்திட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹெல்னா அம்மாவும் மிக அழகா நந்தினிய காப்பாத்தினா சந்திரன், கண்கள் இல்லாதவங்க பார்க்காம இருந்தா அது அவங்களோட சூழ்நிலை, ஆனா கண்கள் இருந்து பார்க்காம இருக்கிறாங்கன்னா அது அவங்களோட முட்டாள்தனம் அப்படின்னு சொன்னோடனே எதுக்காக அப்படி சொல்றீங்க அப்படின்னு ஹெல்னா கேட்க நந்தினிய சந்திரன் எப்படி காப்பாத்திருப்பான்னு நீ யோசிச்சு பார்க்கலையா அப்படின்னு ஹெல்னாட்ட கேட்ட உடனே ஹெல்னாவும் யோசிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.